ஹாய் வெல்கம் பேக் டு கிளிட்டர் ஸ்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய பேர் வந்து விஜயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கேர் நிறையா பார்த்துட்டே இருக்கோம். ஸ்கின் கேர் அப்படிங்கும்போது நம்ம முகத்தில் முகம் கழுவுவோம் இல்லையா, அந்த கழுவும் போது நம்ம பண்ணுற தப்பு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம முகம் கழுவும் போது முகத்தை நம்ம காலையில் கழுவுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது மேக்கப் போட்டுட்டு நீங்கள் கழுவாமல் விட்டுருக்கீங்க, அதாவது மேக்கப் ரிமூவரை வச்சு எடுக்காமல் நீங்கள் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மேக்கப் போட்டிருக்கோம் அழுக்கு எல்லாமே அந்த கழுவும் போது உள்ளுக்குள்ளே, அதாவது நம்ம தண்ணி முகத்தில் படும்போதே நம்ம செல்ஸ் ஓப்பன் ஆகும். உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்கின்னோட உயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நுண்ணுயிர்கள் இதெல்லாம் திறந்துச்சு, ஸ்கின் திறந்துருச்சு அப்படின்னா இந்த மேக்கப் உள்ளே போயிடும் இல்லையா. அப்போ நம்ம ஸ்கின்ல நிறைய கரும்புள்ளி வரும், அதுக்கப்புறம் பருக்கள் வரும். ஸோ மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அதை நல்லா மேக்கப் ரிமூவரை வச்சு எடுத்துருங்க. அப்படி இல்லையா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெயை வச்சு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி எடுத்தீங்க. கண்ணுலேயும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் மேக்கப் ரிமூவர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் மேக்கப்பை. ஸோ அப்படி எடுத்துகிட்டு மாய்ஸ்சரைசரை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்குங்க. அப்போ உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இருக்கும், அதாவது ரொம்ப மென்மையாகவும் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும் நம்மளோட முகத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முகம் கழுவும்போது பச்சை தண்ணியில் கழுவுனா நல்லதா இல்லை சூடு தண்ணியில் கழுவுனா நல்லதுன்னு நிறையா யோசிக்கலாம். ஸோ முகத்தை பொதுவாக நம்ம அடிக்கடி நம்ம முகம் கழுவிட்டே இருக்கோம், வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு தேவையில்லாத அழுக்குகளை எடுத்துரும். வேர்வை அடிக்கடி வர வேர்வை எல்லாமே எடுத்துரும். அப்படி அழுக்கு இந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு, எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இருக்கும். அடிக்கடி ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் சரி, யாராக காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களும் அந்த ஆயில்னஸ் ரொம்ப செக்ரேட் ஆகாமல் இருக்கும்போது பிம்பிள்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி முகத்தை நல்லா கழுவிட்டே வரும்போது இந்த மாதிரி முகப்பிரச்சனை வராது. அதை எந்த தண்ணியில் வாஷ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சூடான தண்ணியிலையும் வாஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப குளிர்ந்த தண்ணியிலையும் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. மிதமான லைட்டாக ஒரு சூடுன்னு சொல்லக்கூடாது, நார்மல் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் ரொம்பவே அந்த அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு க்ளோயிங்னஸாக இருக்கும். நீங்கள் டெய்லி 2 தடவையாவது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடணும், காலையில் அண்டு நைட். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு ஈரப்பதம் எப்போவுமே இருக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் வறட்சியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த முக சுருக்கங்கள்லாம் அதிகமாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ், அதாவது கரும்புள்ளிலாம் நிறையா வரும். ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னை எப்போவுமே மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கணும். எப்போவுமே அதே மாதிரி முகம் கழுவிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, அப்போ சன்ஸ்க்ரீன் வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கும்போதுமே சன்ஸ்க்ரீன் அதுக்குன்னு தனியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் சூரிய கதிர்கள் நம்ம மேலே படும்போது நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகுது. என்னென்னா வீட்டில் இருக்கும்போது இதுக்கு நம்ம போடணும் அப்படின்னு இருக்கும். அப்படி அது ரொம்ப கம்பல்சரி கிடையாது. பட் வெளியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சன் டேன் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுக்கு கருமையாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ட்ரெஸ் இங்கே இருக்குன்னா இங்கே மட்டும் கலராக இருக்கும், இங்கே மட்டும் நம்மளுக்கு வெயிலில் போயிட்டு கருப்பாக மாறிடும். அதை சன் டேன் அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ அது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. அதேமாதிரி வெளியில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உடனே நீங்கள் தயிர் இருக்கு இல்லையா, தயிரை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணாலே இந்த சன்டான் எல்லாம் ஓடியே போயிடும். ஸோ இது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ ரொம்ப இங்கே ஒரு சூடான தண்ணியில் முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் என்ன ஆகும்னா, ஸ்கின் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்கின் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த சூடு நம்ம ஸ்கின்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஏன்னா சென்சிட்டிவ் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஏரியா. அதை நீங்கள் ரொம்ப சூடு தண்ணியில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் ஸ்கின்னு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுவும் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்க்ரப் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம், அதாவது முகத்தில் இருக்கிற டெட் செல்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்படி பண்ணும்போது ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் இல்லையா. ஆவி பிடிச்சிட்டு பண்ணும்போது முகத்தை நம்ம துண்டில் துடைக்கிறோம், இல்லை மூஞ்சி கழுவும் போது கூட முகத்தை கழுவும் போது கூட நீங்கள் முகத்தை துடைக்கிறீங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணியிலையே நீங்கள் துடைங்க. நல்லா ஒத்தி தான் எடுக்கணும், போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது. தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் இரிட்டேட் ஆகிடும், ரெட் ஆகிடும், பிம்பிள்ஸு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதுதான ஸ்கின்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணனாலே நம்மளுக்கு பிரச்சனை தான்.
ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஒத்தி ஒத்தி எடுங்க, எப்போவுமே உடம்புலையும் சரி முகத்துலேயும் சரி அந்த மாதிரி ஒத்தி எடுங்க. அடுத்தது இப்போ நம்ம ஸ்க்ரப் அப்படின்றது பண்ணுறோம் இல்லையா, ஸ்க்ரப் பண்ணும்போது ஆவி பிடிச்சிட்டு தான் பண்ணுவோம். அப்போ ஆவி பிடிக்கும்போது ஸ்கின்லாம் ஓப்பன் ஆகிடும், ஸ்கின் போர்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அப்போ ரொம்பவே இன்னும் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்கின் அப்படிங்கும்போது நம்ம எது போட்டாலும் டைரெக்டாக உள்ளே போகுது இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மென்மையாக நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ரொம்ப போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா ரெட் ஆகி பிம்பிள்ஸ் வந்துடும், டார்க் ஸ்பாட்ஸ் வந்துடும். ஸோ மெதுவாக பண்ணுங்கள். அது மாதிரி முகத்தை துடைக்கும் போது ஒத்தி ஒத்தி எடுங்க. முகத்தை கழுவுறது நிறைய அடிக்கடி கழுவிக்கோங்க. ஆனால் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அடிக்கடி உங்கள் முகத்துலேயும் சரி கையில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே மாய்ஸ்சர்டாக நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பனிக்காலத்தில் வின்டர் சீசன் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின்னை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஈரப்பதத்தோடு தான் வச்சுருக்கணும். ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. லெக்கின்ஸ்லாம் போடுறீங்க இல்லை ஜெகின்ஸ் போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்துட்டு வெளியில் போகும்போது போட்டிங்கன்னா வெளியில் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப டைட்டாக நம்ம ட்ரெஸ் போடும்போது அந்த ரத்தம் ஓட்டம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகிடும் இல்லையா அந்த இடத்துல. அதனால் உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு ஒரு புதுசான ஒரு காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும்போது புதுசான செல் வந்துட்டு அதை உருவாக்க முடியாது. அதனால என்ன ஆகும்னா அந்த தோல் வந்துட்டு உரியிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துடும். அதாவது சொறி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி கோடாக வெள்ளையாக வரது அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து மாய்ஸ்சர்டாக நம்ம ஸ்கின் இல்லை அப்படின்னா அப்படி ஆகும். அதனால தான் நீங்கள் அடிக்கடி வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும் அண்ட் மாய்ஸ்சர்டாக உங்கள் ஸ்கின்னை வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கோங்க. அண்ட் வின்டர் சீசனில் டைட்டான ட்ரெஸ்ஸோ இல்லை ஸ்வெட்டரோ ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் காத்தோட்டமான ட்ரெஸ்ஸே யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க உங்கள் ஸ்கின்னை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷியா பட்டர் அந்த மாதிரி கொக்கோ பட்டர் அப்படி இருக்கிற மாய்ஸ்சரைசர் இந்த இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி பேர் ஆயிலி ஸ்கின் இருக்கீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னே நிவ்யா வேஸ்லினில் கூட இல்லை நிவ்யாவில் தான் இருக்குது. நிவ்யாவில் உங்களுக்குன்னு ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்குன்னே தனியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்னுக்குன்னு தனியாக இருக்குது. நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை கடையில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு கிடச்சிரும். உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் எந்த சின்னதோ பெருசோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ ஓகே எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க முடியாது, எனக்கு வந்து என்ன பண்ணலாம், இப்போ என்னோடய ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஹோம் ரெமெடிஸ் இருக்கு இல்லையா, அவங்க அந்த மாதிரி வீட்டில் ஜஸ்ட்டு பால், வெறும் பச்சை பால், காய்ச்சாத பால், காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோ எது வேணால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஏடையும் இருக்கும் இல்லையா, ஆடை, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை காய்ச்சாத பால்னால் அதை மட்டும் ஓகே, அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்க்ரப்புமே அதே மாதிரி தான். ஸ்க்ரப்பும் நீங்கள் வந்து வீட்டிலே ஸ்க்ரப் தயாரிக்கலாம் இல்லையா. நிறையா நான் வந்துட்டு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பு, ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாமே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி டிப்ஸ் நிறையா வேணும் இல்லை இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் டிப்ஸ் என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.